Hi everyone, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 DIYs that I swear by. ஸோ இந்த 5 DIYs பார்த்தீங்கன்னா ஹோலி கிரில் இன் மை லைஃப். ஸோ எனக்கு ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் எது வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வேறு எதுவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த 5 DIYs தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு சிம்பிளான 5 ஹோம் ரெமெடிஸ். இதை ஈஸியாக வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் DIY. ஸோ இது ஹேர் ஃபாலுக்கு. ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். சம்டைம்ஸ் நம்ம இடத்த மாற்றலாம், சம்டைம்ஸ் நம்மளால் வேறு லொக்கேஷனுக்கு போகிறதுனால தண்ணி மாறலாம். ஸோ இதனாலேயும் ஹேர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தவிர மேஜர் காஸ் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், இது ரெண்டுமே மேஜர் காஸ்ன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் அதிகம் ஆச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த ரெமெடிக்கு தான். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, ஒரு பிக் அனியனோட உங்களுக்கு ஜூஸ் தேவைப்படும். இந்த ஜூஸை நீங்கள் மிக்சியில் எடுத்து நல்லா பிழிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். ப்ளீஸ் இதை ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ஒரு வெங்காயத்தோட ஜூஸோட உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் நல்ல ஜூஸாக எடுத்துக்கோங்க. அதிகமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இந்த ஜூஸ் ரெடி ஆனோடனே இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் அல்லது நெல்லிக்காயோட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டோர் பாட் நெல்லிக்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்ல உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த ஜூஸ்லாம் நல்லா உங்கள் ஸ்கேல்பில் அப்சார்ப் ஆகட்டும். நம்ம கடையில் போய் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டை விட இது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலான்னா இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லோரும் 1 hour வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதை வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் ஃபால் கம்ப்ளீட்லி 1 monthக்குள்ளே ஸ்டாப். இந்த ரெமெடியை தான் நான் யூஸ்வலி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. செகண்ட் ரெமெடி. ஸோ இந்த ரெமெடியும் நம்மளுக்கு சென்னையில் இருக்க வாசிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொல்யூஷன்னாலேயோ டஸ்ட்னாலேயோ நம்மளோட ஹேர் எப்போவுமே ஃப்ரிஸியாகவும் ட்ரையாகவும் இருக்கும், ஈவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட. ஸோ அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலான்னா, இந்த ரெமெடிக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் கர்ட். நீங்கள் திக், டைல்யூட்டட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை தவிர நீங்கள் என்ன டெய்லி ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறீங்களோ அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மாய்ஸ்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஃபெனுக்ரிக் சீட், அதாவது வெந்தயத்தை ஊற வச்சு கூட பேஸ்ட் ஆக்கிக்கலாம். வெந்தயத்தை பேஸ்ட் ஆக்கிட்டு இதே மாதிரி லெமனும் நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹேர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது நீங்கள் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம், அல்லது வாட்டர் ரின்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஷாம்பு பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெமெடிக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் ரின்ஸ் பண்ணால் போதும். வாட்டர் ரின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே ஷாம்பு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இமீடியட்டாகவே இது ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேரை ப்ராடக்டாலேயும் நம்ம ஸ்ட்ரைட்னர் அது மாதிரி அயனிங் டூல்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிற கொஞ்சம் ஒரு 10%லேருந்து 20% குறையும். ஹேர் டூல்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ரெமெடி, தயிர் உள்ள ரெமெடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ரிஸ்லெஸ் ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 ரெமெடி தான் ஹேர் ஃபால்க்கு மேஜராக நான் யூஸ் பண்ணுறது. சின்ன வயசுலேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். தேர்ட் DIY பிளாக்கெட்ஸ். ஸோ பிளாக்கெட்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இருக்கிறது தான். அதை க்யூர் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் போக் பண்ணி எடுத்தாலும் மறுபடியும் வரதான் செய்யும். இதை தவிர நீங்கள் போக் பண்ணியில் உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த ரெமெடியில் உங்களுக்கு பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் பிளாக்கெட்ஸ்க்கு. அண்ட் இது 100% எஃபெக்டிவ். நான் சொல்கிற ரெமெடிஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய சேனலில் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்க்ளூசிவாக தனித்தனியாக. ஸோ அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் ரெமெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கெட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்க. நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் நோஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஜென்ட்லி வார்ம் வாட்டரை தொட்டு ரப் பண்ணணும். ரப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு ஐஸ் க்யூப் அல்லது ரோஸ் வாட்டரை வந்து உங்களோட நோஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் 3 தடவை செஞ்சீங்கன்னாவே உங்களோட Blackheads வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து க்யூர் ஆச்சா இல்லையான்னு. 4th, பிம்பிள் பேச்சஸ். ஸோ பிம்பிள் பேச்சஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஒரு 10 பிம்பிள் பேச்சஸ்க்கு 300லேருந்து 400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே சொல்ல போகிற ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாக்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முல்தானி மிட்டி பவுடர் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அல்லது நார்மல் கோல்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிம்பிள் எங்கெங்கே இருக்கோ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அது மேலே பேட்ச் மாதிரி காமிச்சிருக்க மாதிரி உங்கள் பிம்பிள் மேலே பேட்ச் மாதிரி வச்சுட்டு படுங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரலாக போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து தொடர்ந்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உள்ளே இருக்க பிம்பிள்குள்ளே இருக்க கங்க் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து உங்களுக்கு வந்து வெளியில் தள்ளிடும். ஸோ உங்களோட பிம்பிளும் க்யூர் ஆயிரும். இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் இருக்காது. ஸோ 5th பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதிகமான டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து தனி வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். அதோட எல்லா வீடியோவும் என்னோட சேனல் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல். இது தவிர உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 ட்ராப் ஆமண்ட் ஆயில், நல்ல சுத்தமான ஆமண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு விட்டமின் இ கேப்சூல் தேவைப்படும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து கெமிஸ்ட் ஷாப்பில் அதாவது மெடிக்கல் ஷாப்பில் கிடச்சிரும். ஸோ இது 3ஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து அண்டர் ஐ நீங்கள் அப்ளை பண்ணையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து டெய்லி வந்து 15 டேஸ்க்கு தொடர்ந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் தெரியும். ஸோ ஐ ஸ்வேர் பை திஸ் DIY ஜெல். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக டார்க் சர்க்கிள்ஸ் ஆகிட்டதுனால வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணோம், 15 டேஸ்க்குள்ளே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக இருந்துச்சுன்னா போயிடும் கண்டிப்பாக. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ். இதுதான் என்னோடய 5 DIYs. நான் வந்து இதை ரெகுலர்லி பயன்படுத்துவேன். மோஸ்ட்லி வந்து எனக்கு டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ நீங்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் பெட்டராக க்ளோயிங்காக ஷைனியாக ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.